எல்லாம் சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து. ஐ ஆம் ஹைலி ஃபேவர்ட். நான் நான் கிருபை பெற்றவள், உன்னதமானவருடைய கிருபை பெற்றவள், உன்னதமானவருடைய தயவு பெற்றவள். அவருடைய தயவு உன்னதமானவர். நான் அது பிதாவினுடைய தயவை பெற்றவர்கள். பிதாவினுடைய தயவு எப்படிப்பட்ட தயவாமா? என்ன சீர்குலைவு நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் அந்த சீர்குலைவுகளை எல்லாம் மாற்றி போடுகிற, சரி செய்கிற தேவனா இருக்கிறார். சரி, வாசிப்போமா? ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்த வானம் தான், அவர் சிருஷ்டித்த பூமி தான். ஆனா எப்படி ஆயிருச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா ஆயிருச்சு. ஸோ 1வது வசனத்துல இது பண்ணுது, 2வது வசனத்துல அப்படியே டோட்டல் கொலாப்ஸ்டு. அப்போ இதுக்கு நடுவில் என்னமோ என்ன இருக்கு நடந்திருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே அடுத்தடுத்து டக்கு 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 நம்ம படிக்கிற மாதிரி இல்லை. சில காலங்கள், சில ஆண்டுகள் மாற்றங்கள் நடைபெற்றிருக்கு. ஸோ வானத்தை சிருஷ்டிச்சார், ஓகே. பூமி எதுக்கு சிருஷ்டிச்சார்? அங்கே இருக்கிற குழப்பவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க, பூமியை ஒரு வழியா கொலாப்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அது எப்படி இருந்துச்சா அந்த பூமி? கொலாப்ஸ் பண்ணப்பட்ட பூமி வெறுமையும் ஒழுங்கின்மை. அது வெறுமையும் ஒழுங்கின்மை எப்படி சொல்றாங்கன்னா, இட் இஸ் எம்டி, இட்ஸ் வாய்டு. அது வாழ்றதுக்கே தகுதியிலே இதுல இருந்து ஒண்ணுமே முளைக்காது. இப்ப இந்த நியூக்ளியர் பாம் சைனாலயா ஜப்பான்ல போட்டும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணல, அங்க இருந்து ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்கலன்னு சொல்றாங்களே, அந்த அளவுக்கு பூமியானது ஒரு கல்ற தோட்டம் மாதிரி. கல்ற தோட்டத்துக்குள்ள கூட இப்ப பூ வச்சு, ஏன்னா மனுஷனோட ஹெல்த் இருக்கனால செடியெல்லாம் அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் வேற மாதிரி வளர்ந்துருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒண்ணுமே வளர முடியாத அளவுக்கு அந்த பூமி என்ன ஆயிடுச்சு, இதாயிருக்கு. சரி, அவர் சிருஷ்டிச்சது தானே, அவர் நினைச்சிருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? சரியா, இந்த பூமி வேண்டாம், வேற ஒண்ண சிருஷ்டிச்சிருக்கலாம் இல்லையா? ஆனா அவரு அப்படி செய்யல. அங்கதான் நிக்கிறாரு நம்ம அப்பா. ஏன்னா அவரு ஒரு பிளான் போட்டுட்டாருன்னா, ஆதியில வார்த்தையில ஒரு பிளான் போட்டிருந்தாருன்னா அந்த பிளான் அவரு மாத்தவே மாட்டார். Jesus is not a plan B. He has a one plan. God has a one plan. மனிதர்கள் சொல்ற மாதிரி, மற்றவர்கள் சொல்ற மாதிரி பாவம் செஞ்சுட்டா மனுஷன், பாவத்தை மாத்திரம் மீட்டெடுக்கிறதுக்காக வந்தவர் இயேசு அல்ல. ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஸோ ஆதியில இருந்த வந்த வார்த்தை, ஆதாம் விழுந்து போயிட்டான், ஆதாம தூக்கிட்டு தான் நான் எடுக்கணுன்றதுக்காக அவரு வரல. ஜீசஸ் வரணுன்றது என்ன பிளானு? ஆதியில் இருந்த பிளான். ஆனா இந்த பூமியானது என்ன ஆயிடுச்சு, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் ஆயிடுச்சு. இந்த பூமி ஒழுங்கின்மை வெறுமையானதுனால அவரு தான் சிருஷ்டித்தாரு. நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம், மாற்றி இருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்ணல, மாற்றவே இல்லை. ஆனா அதை சீர்படுத்தினார், அதை பண்படுத்தினார். மீண்டும் அதற்காக என்ன பண்ணாரு, ஆவியானவரை அசைவாட வச்சார். தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஆழத்தின் எங்க இருந்துச்சு இருளு? ஆழத்தின் மேல் தான் இருள், ஆழத்துக்குள்ள இருள் இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு ஜெனிசிஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்டையர் சாப்டர் நம்ம லைஃபே மாறிடும். ஸோ ஆழத்துக்கு மேலதான் இருள் இருந்துச்சு, ஆழத்துக்கு உள்ள இருள் கிடையவே கிடையாது. ஸோ ஆழத்தின் மேல் இருந்திருந்தது. அங்க என்ன பண்ணாரு, அசைவாடி கொண்டிருந்தா. ஹி இஸ் வேவரிங். எப்படி ஒரு கோழி அந்த குஞ்சு பறிக்கிறதுக்கு எப்படி வேவர் ஆயிட்டு இருக்கணுமோ அது மாதிரி அவர் சூடு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஏன் சூடு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு? கெட்டு போனது தானே, கெட்டு போட்டுன்னு விட்டுருக்கலாம்ல. அது மீண்டும் அதை கெட்டு போகாதபடிக்கு அது திருப்பியும் அதை ரீக்ரியேட் பண்றதுக்காக தன்னுடைய பிரசன்னத்தினால் என்ன பண்ணிட்டு இருந்தாராம், அசைவாடி கொண்டிருந்தாராம். அவரோட பிரசன்ஸ் அது மீண்டும் அந்த பூமி இன்னும் கேவலமா போகாதபடிக்கு அவர் அங்க அசைவாடி கொண்டே இருந்தார். இந்த அசைவாடின ஆவியானவர் பல காரியங்கள் பழைய ஏற்பாட்டுல நடந்துச்சு. ஒவ்வொரு இடங்கள்ல ஆவியானவர் என்ன வந்தாரு செஞ்சாரு, போயிட்டாரு. வந்தாரு, சொன்னாரு, போனாரு. ஆதியாகமத்துல வராரு, சில விஷயங்கள் சொல்றாரு, போறாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம அழைக்கிறாரு, உன் கூட இப்படி எல்லாம் செய்வேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்றாரு. தேவாவியானவர் வராரு, பேசுறாரு, போறாரு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள் மாதிரி வராங்க, தேவாவியானவர் சாமுவேல் வராங்க, எப்படியெல்லாம் வராங்க. இதுல நிறைய பேர் ஒரு கேள்விகள் கேட்டாங்க. ஆவியானவருடைய விஷயம் வேற மாதிரி இருந்துச்சு. அவருடைய பேலன், அவருடைய ஸ்ட்ரென்த் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி செயல்பட்ட ஸ்ட்ரென்த் அந்த டைமுக்கு வந்துட்டு again it was taken up இருந்துச்சு. பட் மனுஷன் என்ன பண்ணல,
he can't recognize it. அதை நான் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அதில் 2-3 சொல்லலாம் அப்படின்னா, ஆபிரகாம் பலியிட்டார்கள். ஆதாமே என்ன பண்றாரு, பலியிடுறாங்க. பலியிடும் போது அவர் என்ன பண்ணாரு, இந்த உன்னதமானவருடைய பலன் அவங்க கொண்டு வர அந்த பலிகளை என்ன பண்ணுச்சு, அந்த ஃபயர் பண்ணி டேக்அப் பண்ணுச்சு. ஏன் அந்த டேக்அப் பண்ண வச்சாரு அப்படின்னா, அது ஒரு ஸ்டோரி. அவன் அதுலதான் திருப்தி அடைவான் அப்படின்றக்காக அது பண்ணார். ஸோ இப்படி ஒவ்வொரு விஷயங்களை வந்துட்டு இருந்தாரு. ஆபிரகாமை கூப்பிட்டுட்டு வந்து பேசுறாரு, நீ வா, வானத்து நட்சத்திரம் போல ஒன்று இது பண்ணுவேன். ஆவியானவர் வரும்போது அந்த ஸ்ட்ரென்த் கொடுத்தாரு, அவரை கம்ஃபர்ட் பண்றதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தாரு. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள். எரிக்கோ கோட்டையில் என்னாச்சு, சுத்தி வா, நீ வந்து வெறும் தீச்சுட்டியும் கரிச்சட்டியும் வா, சுத்தி வா அப்படி வரும்போது ஆவியானவரோட பலன் அங்க வேற மாதிரி ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அகெயின் இட் வாஸ் டேக்கன் ஆஃப். இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம கிதியோன் பண்ணதுதான். அல்ல, கிதியோன் என்ன பண்ணுவாரு, நீங்க என்ன கூப்பிட்டுருக்கீங்கதான், சரி ரைட்டு, நான் இந்த இதை வந்து நடுவில் வைக்கிறேன், இதுல மழை பெய்யட்டும், இங்க மட்டும் மழை பெய்யக்கூடாதுன்னு. ஸோ அது எப்படி இட் இஸ் டன் சூப்பர் நேச்சுரல். அப்போ யாரோட பவர் தான், ஆவியானவருடைய பலன் தான் அங்க செயல்பட்டுச்சு. அப்போ அந்த பலன் என்ன பண்ணுச்சு, சுத்தியிலும் வந்துச்சு, அதுல படலை. சரி சுத்தியிலும் பட்டுச்சு, அங்க ஏதோ ஒன்று வந்திருக்கும், நான் இப்ப இது வைக்கிறேன், எல்லா இடத்துலயும் வைக்கக்கூடாது, அதுல மட்டும் தான் நினைக்கணும். ஸோ இப்படி மனுஷன் எப்பெல்லாம் அவரை இது பண்ணாரோ அப்பெல்லாம் தேவனுடைய பலன் ஒவ்வொரு காரியங்கள்ல செயல்பட்டுச்சு. ஸோ செங்கடலை பிளந்த அந்த பலன் சாதாரண ஒரு மனுஷன் ஒரு இதை வச்சு அவன் டெஸ்டிங் பண்ணும்போதும் செயல்பட்டுச்சு. ஸோ அவ்வளவு நேசிக்கிற பலன். இதை நம்ம டீட்டெயிலா அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்படி வந்து போய்கிட்டு இருந்த பலன் புதிய ஏற்பாட்டுல படிங்க, லூக்கா. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். சோ தேவனுடைய பலன் உன்மேல் நிழலிடும்னு சொன்னாரு. அப்போ சொன்ன பழைய ஏற்பாட்டுல அந்த பலன் வந்து போனது, இங்கே அவளோடு தங்கி இருந்தது. அந்த தங்கி இருந்த பலன் அவள் கருவுற செய்தது. அந்த கருவுற்ற பலன் காட் ஸ்ட்ரென்த் வந்த உடனே, காட் ஸ்ட்ரென்த் எப்படி வேலை செஞ்சுச்சு அப்படின்னா, அவ போய் என்ன பண்ணா, எலிசபெத் அம்மாவை ஆசீர்வதிச்சா. அந்த ஆவியானவருடைய பலன் உடனே என்ன ஆயிடுச்சு, எலிசபெத்துக்குள்ள போச்சு. எலிசபெத்தில் இருந்த வயிற்றில் இருந்த குழந்தை துள்ளிட்டு எலிசபெத் அம்மால என்ன பண்றாங்க, மீண்டும் இது பண்ணி ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வதித்தது மாத்திரமல்ல, she prophesied. அவங்க என்ன பண்றாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க, மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன அறிவிக்கப்பட்டது, எலிசபெத் வந்து கருவுற்று இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது 6ஆம் மாதம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க தீவிரமா ஓடி மலை நாட்டுக்கு ஏறி போய் அவங்கள பாக்குறாங்க, வாழ்த்துறாங்க. சரி, ஆனா எலிசபெத் அம்மா இவங்க she is still a virgin. யாரு, மரியாள் ஒரு கன்னிகை தான், அவங்களுக்கு திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்குதான். ஆனா இவங்க ஆவியில நிறைஞ்சு என்ன பண்றாங்க, வாழ்த்துறாங்க. அதை படிப்போமா. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என்ன சொல்றாங்க, என் ஆண்டவருடைய தாயார் வந்தது எதினால் கிடைத்ததுன்றாங்க. சோ இதுதான் தேவ பலன் நம்ம கிட்ட வரும் பொழுது அந்த பலன் பிறரை என்ன பண்ண வைக்கும், வாழ்த்த செய்யும். வாழ்த்த செய்தவர்கள் மீண்டும் நம்ம வாழ்த்துவாங்க. அந்த வாழ்த்துதல் நமக்கு தீர்க்க தரிசனமாகவே இருக்கும். சோ உன்னதமானவருடைய பலன் இந்த நாள்ல உங்களுக்குள் இருக்குதுன்னா, we will bless others. கிறிஸ்துவுடைய பலன் அதுதான். ஸோ அவங்க மற்றவங்களை இது பண்ணுறதுக்கு இல்லை, உன்னதமான அந்த ஸ்ட்ரென்த், ஹோலி ஸ்பிரிட்டோட ஸ்ட்ரென்த் இன்னைக்கு நான் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்குதுன்னு போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், இவர்களே ஆசீர்வதிப்போம். ஸோ இந்த பிளெஸ்ஸிங் அவங்கள போய் சேரும்போது அவர்களும் என்னை என்ன பண்ணுவார்கள், வாழ்த்துவார்கள். ஸோ தேவனுடைய பலன் நம்மளை எல்லாத்தையும் என்ன பண்ண வைக்குது, மற்றவர்களை வாழ்த்த செய்யும். ஸோ அப்போ அப்படி வாழ்த்தும் பொழுது அவர்களுடைய என்னது ஆவி துள்ளும். ஸோ இன்னைக்கு அந்த பலன், அப்படிப்பட்ட பலன் என்ன பண்ணல, போகவே இல்லை. வந்ததுதான். அந்த பலன் எப்படி போயிட்டே இருக்கு,
தேவ தயவு மனுஷ தயவு கிறிஸ்துவுக்குள் இருந்து செயல்பட்டு இருக்கு. யோவான் ஒரு இடத்துல அவரு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு பின்னாடி தேவபலன் வேலை பண்ணிட்டு இருக்கு. கிறிஸ்து வராரு. கிறிஸ்து சிலுவையில மரண பரியந்தம் அந்த பலன் அவருக்குள் வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அந்த பலன் அவரை மீண்டும் எங்க கொடுத்துட்டு போனாரு? நான் போறேன் உங்களோடு கூட தங்கி இருக்கும்படிக்கு. அப்ப இன்னைக்கு யார் இருக்கிறா உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும்? அப்ப ஆவியானவரோட பலன் எங்க போகல? எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. நான் செய்வதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வீர்னு சொல்லி அந்த பலன் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்குது. அதுதான் தேவ ரகசியம். சோ பழைய ஏற்பாட்டில் வந்து போன தேவ பலன் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. அப்படிப்பட்ட தேவ பலன் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்படுறாரு. பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் இவங்க பயந்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இது பண்றாங்க. அவர் உற்று நோக்கி பாக்குறாங்க 2 டிசைபிள்ஸ். அவங்க பார்க்கும்போது அவன் பிச்சை கேட்கறதுக்கு தான் உட்காந்துருக்கான். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? பொண்ணும் பொருளும் இல்ல, ஆனா அவருடைய நாமம் இருக்குது. இயேசு நாமத்துல என்ன பண்ணு, எழுந்து நடனார். சோ அவர்களுக்கு அந்த தேவ பலன் தனக்குள் என்ன செய்யுன்றத அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. ஏன் இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் காலத்துல நடந்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்காம இன்னும் இருக்குதுன்னா, நம்ம இன்னும் அந்த பலன் எனக்குள்ள இருக்குதுன்றதே புரிஞ்சுக்கல. இப்ப இன்னைக்கு நானும் நீங்களும் நமக்குள்ள அந்த பலன் இருக்குன்னு போது, எஸ் நம்ம தொடரும் போது அங்க சுகம்தான், அது ஆரோக்கியம்தான். ஏன்னா நான் பண்ணல, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அந்த பலன் அதை செய்யும். ஸோ அந்த பலன்ல தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ இந்த வருஷம் நான் ரொம்ப விரும்புறது அநேக அற்புத அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இங்க நடக்கணும். ஏன்னா நான் தேவ பலன்ல நிக்கிறேன். His strength makes me to என்னது heal the sick. Not only healing the sick, I can raise the dead. என்னோட இது கோல் அதுதான். அது சாதாரண விஷயம். ஸோ நம்ம உயிர்த்தெழ எழுப்ப வேணும், நடமாட வைக்க செய்யணும். ஸோ we are called. அதுக்காக தான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட உன்னதமானவருடைய பலன் இன்னைக்கு நம்ம மேல தங்கியிருக்கு. ஸோ இந்த உன்னதமானவர் என்ன பண்ணிக்கொண்டே இருந்தார்? பூமியிலே அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி கொண்டிருந்த பொழுது முதல்ல என்ன உருவாச்சு? வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். சொல்லுங்க, let there be light. let there be light. ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு லைட். ஸோ அந்த லைட் என்னது? இயேசுதான் இந்த உலகத்திற்கு ஒளியுது. அப்ப இங்க நிறைய நான் சொல்றேன், இப்ப நான் எனக்கு கொடுக்கப்படுற வார்த்தை இது எனக்கு தேவன் தனிப்பட்ட விதத்துல பேசினது. சோ இது இப்படி ஆகுமா அப்படி ஆகுமான்னு அநேகர் கேள்வி கேட்டா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஆனா இது எந்த பேசினதுனால நான் இத தைரியமாய் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டிருக்கேன். சோ இந்த வெளிச்சம் அங்க வந்தது என்னது? இவர்கள் சொல்லுவது போல அது மகிமையோ அப்படியோ இப்படியோ இல்ல. தட் லிட்டரலா அங்க வந்தது ஜீசஸ். ஏன்னா அவரு சொல்றாரு, நானே உலகின் ஒளி, என்னையல்லாமல் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. சோ தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்னு 1வது அதிகாரத்துல இருக்கு இல்லையா? இப்ப நீங்க யோவான் 1:1 எடுத்து படிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தைன்னு சொல்லும் பொழுது ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல நிறைய இடத்துல த லிவிங் எக்ஸ்பிரஷன் போட்டிருக்காங்க. வார்த்தைன்றது என்னது? த லிவிங் எக்ஸ்பிரஷன். அதாவது லிவிங் எக்ஸ்பிரஷன்னா அவருக்குள் வாழ்வதற்கான அந்த தோற்றமும் அவருக்குள்ள அந்த எனர்ஜியும் அந்த வார்த்தைக்குள்ள எப்படி சொல்றது, ஒரு உணர்வு இருந்துச்சாம். அந்த வார்த்தைக்குள்ள there is a feeling, there is experience. அதுக்குள் ஜீவன் இருந்துச்சு. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவன். அது வார்த்தையினோட அப்படியே ஒரு இது மாதிரி வார்த்தையா இல்ல, அவர் வார்த்தையா இருந்தாருன்னா அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. அடுத்த வசனம், அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சொல்லுங்க, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எப்படி இருந்தாரா? முகமுகமாய் தகப்பனும் எப்படி நம்ம ஒரு குழந்தை எடுத்து கொஞ்சும் போது பார்த்து, அது போல அவர்கள் முகமுகமாய் தங்களை ஒருவரை ஒருவர் அறிந்தவர்களாய் தேவனோடு இருந்தார். அதான் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி அந்த பிணைக்கப்பட்ட அந்த பவுண்டட் லைஃப்ல, அந்த எண்ட் லைஃப்ல அவர்கள் பின்னி பிசைந்திருந்தார்கள். அடுத்த வசனம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் என்னது?
சகலமும் அவர் மூலமாய். யார் மூலமாய்? அந்த வார்த்தையின் மூலமாய். அந்த வார்த்தையில என்ன இருந்துச்சு? ஜீவன் இருந்துச்சு. ஜீவனுக்குள்ளதான் என்ன இருந்துச்சு? சகலமும் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. சொல்லுங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. சோ அவர் எப்படி வந்தாரா? வெளிச்சமா. இந்த பூமிக்கு அவர் தான் வெளிச்சமா வந்தாரு. சோ அந்த அது மனிதனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. சோ அந்த ஒளி இட் இஸ் நாட் கிரியேட்டட். அது தகப்பனால் அனுப்பப்பட்ட ஒளியா இருந்தது. தகப்பனால் பிதாவால் அனுப்பப்பட்ட ஒளி. சோ அது உருவாக்கப்படலை. எல்லாரும் என்ன சொல்றாங்க? இது வந்து இட் இஸ் a creator, உண்டாக கடவுது அப்படின்னோன்னு பிதா என்ன பண்ணாரு? சிருஷ்டித்தார்ன்றாங்க. இல்ல, ஏன்னா ஏன் சிருஷ்டித்தார்? ஜீசஸ் சிருஷ்டிக்கப்படலை. ஏன்னா அவருக்கு ஆதியம் இல்ல, துவக்கம் இல்ல, அதனால இந்த லைட்டு ஜீசஸ் கிடையாதுன்றாங்க. இல்ல, அவர் அந்த ஒளியும் அங்க புறப்பட்டு வந்துச்சு. எங்க இருந்துச்சு? புறப்பட்டு வந்தது. அதற்கான இது நம்ம எங்க இருக்குன்றத பார்ப்போம். ஏன்னா பிதாவிட்டிருந்து தான் அந்த ஒளி என்ன பண்ணுச்சு? எங்க இருந்து வந்துச்சு? பிதாவிட்டிருந்து தான் வந்தது. யோவான் 17:8 படிங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். சோ அவர் தான் என்ன பண்ணாரு? நான் உம்மிடத்தில் வந்து புறப்பட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு படிச்சிடலாம். யோவான் 16:28. நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். நான் எங்க இருந்து வந்து I am not created, I entered into the world. நான் என்ன பண்ணேன்? புறப்பட்டு வந்தேன். நான் உலகத்திற்குள்ளே புறப்பட்டு வந்தேன். பிதாவால் அனுப்பப்பட்டு நான் உலகத்திற்குள்ளே என்ன பண்ணேன்? புறப்பட்டு வந்தேன். சகலமும் எனக்குள் தான் சிருஷ்டிக்கப்பட்டுச்சு. அப்படி சிருஷ்டிக்கப்பட்ட பூமி என்ன இருந்தது? வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்துச்சு. இது யார் சீர் செய்வார் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு இது கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது, இல்ல நம்ம போட்ட பிளான் ஒண்ணுதான், அந்த பிளானுக்கு நான் போறேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு? பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். சோ அந்த புறப்பட்டு வந்த மெய்யான ஒளி யாரு? கிறிஸ்து தான். அப்படி அவர் புறப்பட்டு வந்து அங்க வெளிச்சமாய் வந்த உடனே அந்த வெளிச்சம் என்ன பண்ணுச்சா? முதல்ல இருளையும் வெளிச்சத்தையும் இருளையும் என்ன பண்ணுச்சு? வெவ்வேறாக பிரித்தது. இதுக்கும் அதுக்கும் என்ன இல்ல, சம்பந்தமே இல்லைன்ற அளவுக்கு அந்த வெளிச்சம் பிரிச்சது. அது யோவான்ல படிங்க. யோவான் 1:5. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவே இல்லை. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, அந்த இருளானது அதை பற்றி கொள்ளவே இல்லை. இருள் வந்து நம்மள பிடிச்சுக்கவே முடியாது. இன்னைக்கு ஒளியா அவர் எனக்குள்ள இருக்கிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒளி எனக்குள்ள இருக்குன்னு தெரிஞ்சுட்டேன்னா, இருள் என்ன பண்ணாது? என்னை பற்றி கொள்ளவே முடியாது. இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேட்ல நான் படிக்கிறேன். The light shines on in the darkness. என்னது? The light shines on in the darkness and the darkness did not understand it, overpower it, appropriate it or absorb it. அதை எப்படி சொல்லலாம்? unreceptive itன்னு சொல்றாங்க. அதாவது இருளானது என்ன பண்ண முடியாது? புரிஞ்சுக்கவே முடியாது. இருளின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற அப்படி சொல்லப்படுது பிசாசு. எனக்கு அவன் வார்த்தையை சொல்றது கூட எனக்கு பிடிக்கல. அந்த இருள் என்னை என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த இருள் என் மேல அதிகாரம் செலுத்தவே முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்னா என்னது? என்னை புரிந்து கொள்ள முடியாது. ஓவர் பவர்னா என்னது? இருள் என்னை ஆதிக்கம் அதிகாரம் செலுத்தவே முடியாது. அப்ராப்ரியேட்னா அந்த இருள் அவன் என்னை கொண்டு வந்து உங்களை சேர்த்துக்கலாம்னு சொல்லும்போது அவன் வந்து என்னை வந்து அவனுக்குள்ள பொருத்தி கொள்ளவே முடியாது. அவன் என்ன பண்ண முடியாது? இருள் என்னை பொருத்தி கொள்ளவே முடியாது. அதே மாதிரி he cannot absorb it. absorb itனா என்னது? இருள் வந்து என்னை உறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நான் ஒளியின் பிள்ளையா இருக்கிறேன். ஸோ ஒளியால அந்த இருள் என்ன பண்ண முடியாது? உறிஞ்சு கொள்ள முடியாது. இன்னும் சொல்ல போனா அவனால என்னை ஏற்றுக்கவே முடியாதுங்க. ஏன்னா நான் அங்க போயிட்டேன் அப்படின்னா, அந்த இருளுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா அங்க வெளிச்சம்தான். ஏன்னா எவ்வளவு தூரம் இந்த லைட்டு இதாகுதோ அங்க லைட்டு தான். இந்த சாதாரண லைட்டே
இது எவ்வளவு தூரம் பாஸ் ஆகுதோ, எவ்வளவு தூரம் கொடுக்குதோ, இருள் வர முடியுமா? நினைச்சாலும் வர முடியாது. லைட் ஆஃப் பண்ணாதான் இருள் வர முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த சாதாரண ஒரு லைட்டே எவ்வளவு தூரம் பாஸ் ஆகும்போது ஆகுதுன்னா ஒரு உலகின் வெளிச்சம். ஸோ அந்த வெளிச்சத்துக்குள்ள இருக்கிற எனக்குள்ள இருளுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. சொல்லுங்க இன்னொரு டைம். இருள் என்னை புரிந்து கொள்ள முடியாது, என்னை அதிகாரம் செலுத்த முடியாது, இருள் என்னை பொருத்தி கொள்ள முடியாது, என்னை ஈர்த்து கொள்ள முடியாது, என்னை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஸோ நான் இருளின் ராஜ்யத்திற்குள் இல்லை. ஸோ இன்னொன்னு சொல்ல வந்திருந்தோம், இயேசு எதற்காக இந்த பூமிக்குள் வந்தார்? ஏன் வந்தாரு? பாவத்தை போக்கதான், சாபத்தை போக்கதான். நான் சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகி அது வந்துச்சு. ஆனா இயேசு வந்த காலம் எப்படிப்பட்டது அப்படின் போது, எகிப்துல நடந்த கொடுமைகளை காட்டிலும் பயங்கர கொடுமை நடந்து கொண்டிருந்த காலம் அது. ரோமர்களுடைய ஆட்சியில எப்படி ரோமர்கள் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க என்னது, பெருந்தீனிக்காரர்கள். தின்னுக்கிட்டே இருப்பானுங்களாம், சாப்பிட்டுட்டே இருப்பாங்களாம். சாப்பிட்டது மாத்திரமல்ல, அவங்களுக்கு அவ்வளோ டிஷ்ஷஸ் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு அவன் அது இன்னும் 4 சாப்பாடு இருக்கு அவன் சாப்பிட்றதுக்கு. ஐயோ இதை சாப்பிடலையேன்னு என்ன பண்ணுவானா, சாப்பிட்டதை போய் வாந்தி எடுத்துட்டு திருப்பி அதை சாப்பிடுவானா, போதும்னு நினைக்க மாட்டானா. அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதுல இன்னொன்னு, நான் தான் கடவுள். அந்த சீஷர்கள் அப்படிலாம் சொல்றான்ல, நான் தான் கடவுள், நீ என்னதான் வணங்கணுன்ற அப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்குள்ள அவனுக்கு இருந்தானுங்க. அடுத்தது மனிதர்கள்ல வேட்டையாடப்படுறத, மனுஷன் துன்புறுத்தப்படுறத அவ்வளவு ரசிக்கிற குணமா இருந்துச்சு. அவனுக்கு டைம் பாஸ். அதுக்குதான் ஒரு பெரிய ஒரு அரினாவே கட்டி வச்சுக்கிட்டு இவனுக்கு கொண்டு அடிமைகளாக கொண்டு வரவங்கள திறந்து விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, சாப்பிட்றதுக்கு கரடியவோ புளியவோ. அவன் ஓடி கதறி அவன் பயத்துல, அவன் வேதனையில, மரண பயத்துல துடிக்கிறத பார்க்கும்போது அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், சந்தோஷப்பட்டுட்டு இருந்தான். அப்போ மனுஷனுக்கு ஒரு அன்பு இல்லாத நிலையாயிருச்சு. அந்த டைம்ல தான் இயேசு வரார். இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, எப்படி அவனை சாகடிச்சார்கள், சிலுவையில தொங்க விட்டுருவாங்க. அப்போ இப்ப திங்கக்கிழமை தொங்க விடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு தொங்க விடுறாங்கன்னா அவங்க உடனே இறந்து போக மாட்டாங்க. அவங்க கையும் காலும் கட்டப்பட்டுரும், அடிச்சதுனால அங்கங்க புண்ணா இருக்கும், ரத்தத்தோட வாசனை இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணும், கழுகுகளும் காக்கும் எது வேணா வரலாம், ஏன் மேலே எட்டி குதிச்சு நாய் கடிச்சிருக்கலாம். அப்போ எவ்வளவு கொடூரம், ரத்ன வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. அவ்வளவு துடிச்சிட்டு இருக்கிற உயிர் அந்த 4வது நாள், அந்த ஓய்வு நாளுக்கு முன்னாடி நாள் வருவாங்களாம், செக் பண்ணுவாங்களாம். உயிர் போகலைன்னா என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலை உடைச்சு விடுவாங்க. உடைச்சுட்டாதான் அவன் உயிர் போகும்னு சொல்லிட்டு அந்த காலை பிரேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் அவனை இது பண்ணுவாங்க. ஸோ அங்க ஒரு மனுஷன் 4 நாளா கதறான், தன் உயிர் ஜீவன் போக முடியாத அளவுக்கு அங்க கதறிட்டு இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு சக மனிதன் இல்லை. அப்போ அவன் வேதனையை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு தான் இருந்தாங்களே ஒழிய, அப்படி ஒரு கொடூரமான காலத்துக்குள்ளதான் எப்படி ஒரு வசனம் சொல்லுது இல்லையா, ஓநாய்களுக்குள்ளே ஒரு ஆட்டை அனுப்புவது போலதான் இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாரு, அனுப்பிச்சாராம். அப்படி அனுப்பிச்சதுனாலதான் தூதர்கள் வெயிட் பண்றாங்க. ஐயோ இவ்வளவு கொடுமையா இருக்கே, காலங்கள் இப்படி ஆயிட்டு இருக்கே, மனுஷனை யாரு காப்பாத்துவா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இயேசுடைய பிறப்பு அறிவித்தவுடன் யார் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம், தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. தூதர்கள் சந்தோஷப்பட்டு ஒரு பாட்டு பாடுறாங்க. லூக்கா 2ஆம் அதிகாரமா, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். சமாதானம் இல்ல, பிரியமே இல்ல. ஏன்னா ஒரு சக மனிதன் அடிக்கப்படுறான், நொறுக்கப்படுறான், கதறான், உயிரை காப்பாத்துறதுக்கு கதறான். அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு மனநிலைமை வந்துருச்சு. அப்படிப்பட்ட மனநிலையை தன் பிதாவினுடைய, அதாவது இருளின் காலமா, எத்தனை வருஷம், மல்கியா தீர்க்கதரிசிக்கும் 700 இயர்ஸா 400 இயர்ஸ் இருளின் காலம்ன்றாங்க. இட் இஸ் a silent periodன்றாங்க. மனிதன் தேவனோடு பேசியதை நிறுத்திய காலம்ன்றாங்க. தீர்க்கதரிசிகள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு இருந்த அந்த காலம் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு.
அப்படி ஸ்டாப் ஆன காலம் மீண்டும் உதித்தது. அது எப்படிப்பட்ட காலத்தை உதிச்சது? மனுஷன் அன்புல அவனுக்கு ஒரு சாதாரண எதிர்த்தாப்புல இருக்கிற மனுஷனுடைய உயிர் என்னது, இட் இஸ் டசன்ட் மேட்டர் அப்படின்ற அளவுக்கு அவனை பின்னி கொலை பண்ணி, எனக்கு தெரியல, மேபி அவங்க அதை சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அவ்வளவு கொடுமையானவர்களாக இருந்த நாட்கள்ல தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா அதான் சொன்ன, இயேசு இப்படி வருவார் அப்படி வருவாரு. ஒரு ஸ்திரீ கன்னிகை கர்ப்பவதியாகின்னு தெரியும். ஆனா கன்னிகை கர்ப்பவதியாகினோன்னு எல்லாரும் என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு ராஜா வீட்டுல அப்போ ஒரு 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 பெண் ஒரு ஒரு ராஜாக்கோ இல்ல ஒரு இந்த சாஸ்திரிகளுக்கோ அவங்களுக்கெல்லாம் பெண் குழந்தை இருந்துச்சுன்னா, அப்பா அப்படின்னா எங்க வயிற்றுலதான் பிறப்பாரு அப்படின்னு ஒரு இதுல இருப்பாங்களாம். ஆனா அதெல்லாம் அவங்க ஒரு நோக்கத்துல பார்த்துட்டு இருக்கும்போது, இங்க ஒரு நிச்சயிக்கப்பட்ட ஒரு கன்னிகையின் இடத்தில் எத்தனையோ வருடங்கள் பேசாத தேவன் தன் தூதனை அனுப்பி, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று பேசினார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல ஒரு ஸ்திரீனாலதான், இந்த ஆப்பிள் சாப்பிட்டதுனாலதான் இல்லையா, ஒரு பழத்தை புசித்ததினால் தேவனை போல் ஆவேன்னு அவன் சொன்னது, அவன் நம்பினதுனால என்ன சொன்னா, அவன் தேவனை போல் ஆவீர்கள்னோன்னு அது கண்களுக்கு இச்சிக்கத்தக்கதாகும், அது பார்வைக்கு நல்லா இருக்கு, ருசிக்கு ஏற்புடையதா இருக்கும்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்றான், எடுத்து அந்த பழத்தை சாப்பிட்டான். அதனால பாவம் வந்துச்சு, அதனால மனிதன் விலகிட்டான். அதே இது இங்கே ஒரு ஸ்திரீயினால், அதே அவள் அங்கே தேவனை போல் ஆவீர்கள்ன்றத நம்புனா, இங்க கிருபை பெற்றவளே நீ வாழ்க, உன்னதமானவருடைய பலன் உன்மேல் வரும், நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு அவங்க சொன்னோன்ன, என் அடிமை உமது அடிமை எனக்கு வார்த்தையின்படியே ஆக கடவுதுன்னு அந்த சப்மிஷனுக்குள்ள. சோ ஒரு மரியாளின் சப்மிஷன், அன்னைக்கு ஏவாளுடைய சப்மிஷன் இந்த பூமியோடைய தலையெழுத்தை மாற்றினது என்றால், அது இருளுக்குள் சென்று போனது என்றால், இங்க ஒரு மரியாளுடைய சப்மிஷன் இந்த உலகத்தை வெளிச்சத்திற்குள், அந்த ஒளிக்குள் நடத்துவதற்கு அவங்கதான் ஒரு காரணமா இருந்தாங்க. சோ இன்னைக்கு ஸ்திரீகளாகிய நமக்கு நான் சொல்றேன், நம்மெல்லாம் ஏவாளின் சந்ததி அல்ல. ஏவாளுடைய குணம் நம்ம கிட்ட செயல்பட வேண்டிய அவசியமே அல்ல. அங்க யாருடைய குணம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும்? மரியாளுடைய குணம். ஏன்னா மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளதான் அந்த முதல் வெளிச்சம் வந்தது. அன்னைக்கு பூமியில வந்த வெளிச்சம் எங்க வந்துச்சு? மரியாளுடைய கர்ப்பத்துக்குள். கர்ப்பப்பை என்னதான்? இட் இஸ் a darkness area. அந்த டார்க்னஸ் ஏரியாக்குள்ள ஒளியாய் தேவன் உதித்தார். இன்னைக்கு கர்ப்பத்தின் கனியை சுமக்கிற நம்ம வயிற்றுக்குள்ளேயும் நான் ஒரு குழந்தை உருவாகுதுன்னா அது யாருதான்? ஒரு வெளிச்சமாக வருது. சோ நம்ம சந்ததி வேற சந்ததி, அது ஏவாளின் சந்ததி அல்ல. போய் ஞானஸ்தானம் எடுத்துட்டு பாவத்தை கழுவுற அந்த சந்ததி அல்ல. உங்க குழந்தைங்க பிறக்கும் போதே அது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய பலன், அது தேவனுடைய பலனினால் வர்றது. சரியா? நீங்க பிறந்து முங்கி ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம்தான் உங்க குழந்தை கிறிஸ்துவுக்குள் வர்றதுன்றது அர்த்தம் இல்ல. நீங்கள் பிறக்கும் பொழுதே, உங்கள் குழந்தை வித்துக்குள் வரும் பொழுதே அந்த வெளிச்சமாக வந்திருக்கு. ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தினால் இன்னைக்கு மீட்டெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறோம். சோ ஒரு மரியாளுடைய சப்மிஷன் இன்னைக்கு ஒரு ஒளியை பூமிக்குள் கொண்டு வந்து அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு நம்ம பெரிய காரியங்களை செய்வதற்கு உதவுது. அதுக்காக ஆண் என்றும் பெண் என்றும் ஃபெமினிசத்தை நான் கொண்டு வர விரும்பல. இப்போ பைபிள் சொல்லுது என்னது? ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. ஆனா நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, there is a prophet, there is a prophecy. அநேக பெண்கள் இந்த ஆண்டிலே எழும்புவார்கள். அதுல நான் ஒருத்தின்றது சொல்றதுல நான் பெருமைப்படுகிறேன். அநேக ஸ்திரீகள் எழும்புவாங்க. ஸ்திரீகள் பேசக்கூடாது இப்பவே இல்ல, அப்படி சொல்லிட்டு இருந்ததுதான். ஆனா பெண்கள் ஒரு பக்கம் எழும்பி கொண்டுதான் இருந்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு இவர்கள் நினைக்குவது போல ஸ்திரீகள் எழும்ப மாட்டாங்க. ஒரு ஸ்திரீகள் ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க தேவையில்லாத பேசி, தேவையில்லாத சண்டை மூட்டி, தேவையில்லாத ஒரு காரியம் நடக்கும்ன்ற இந்த காலம் போய், இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்ற அளவுக்கு நம்ம யாருடைய சந்ததியாக? கிறிஸ்துவின் சந்ததியாக இருப்போம். அதனால ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. சோ என்ன சொல்ல வந்தேன்? உன்னதமானவருடைய பலன் வந்துச்சு, வெளிச்சம் வந்துச்சு. அந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்துச்சு? பிதாவினிடத்தில் வந்துச்சு. பிதாவினிடத்தில் தான் அந்த பலன் என்னாச்சு? புறப்பட்டு வந்தது. புறப்பட்டு வந்த வெளிச்சம் எல்லாவற்றையும் சிலுவையிலே மனுஷன் எதெல்லாம் செய்ய முடியாதோ, ஏன்னா அவன் அந்தரங்க கோலமா தொங்குனார் இல்லையா? ஏன்னா இவர் எல்லாரும் இப்படியே தொங்கிக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரையும்.
பிரியம் இல்ல, பூமியில என்ன இல்ல, அன்பு இல்ல. சோ பிதாவின் அன்பை செலுத்த வந்து, சரி நீ எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் உனக்காக அதை நான் சுமந்து தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் மீது எல்லாவற்றையும் போட்டுக்கொண்டு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். இது பிதா அவருக்கு பிளான் தரல. இப்ப சொல்லுவாங்க இல்லையா, அவரு கீழ்ப்படிஞ்சாரு அதனால அவர் செஞ்சாருன்னு இல்ல. யார் அவரை போர்ஸ் பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணாராம், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அந்த அந்தரங்க கோலமானார். சோ இந்த நாள்ல அவருடைய வெளிச்சம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம செயல்பட்டோம்னா அந்த வெளிச்சம் நமக்குள்ளும் செயல்படும். சோ ஆதியிலே வார்த்தையா இருந்தவர் இன்னைக்கு மனுஷனை பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக வந்திருக்கிறாரு. ஒளியாய் வந்தவர் நம்மையும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒளியாக மாற்றி இருக்கிறாரு. யோவான் 12:46 சொல்லுது, நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். யோவான் 9:5 சொல்லுது, ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்ட், பிலீவ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். 12:36 பாத்தீங்கன்னா ஒளியை என்ன பண்ணுங்க, நம்புங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. இப்படி அநேக ஒளி, இந்த வெளிச்சம் கிறிஸ்துதான்றதுக்கு அநேக அடையாளங்கள் இருக்கு, ஆதாரங்கள் இருக்கு. அப்படி ஒளியாக வந்தவர் இன்னைக்கு என்னையும் உங்களையும் என்ன பண்ணிட்டாரு, ஒளியாக மாத்திட்டாரு. கொலோசியர் 1:13, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். சோ இருளின் ராஜ்யம், அதான் சொன்ன, இருளின் ராஜ்யம்ன்றது சாதாரண ராஜ்யம் இல்ல. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு டைரானிக்கல், என்னது, டைரானிக்கல் ரூல் ஆஃப் டார்க்னஸ், கொடுங்கோல் ஆட்சி. அது கொடுமையான ஆட்சியா இருந்துச்சு. மனுஷனையே மனுஷன் அடிச்சு கொல்ற ஆட்சியா இருந்துச்சு, அன்பற்ற ஆட்சியா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆட்சியிலிருந்து அவர் எங்க கொண்டு வந்தாரா, தன் குமாரனுடைய அந்த அன்பின் ராஜ்யத்திற்குள்ள, அப்பாவோட அன்பை வெளிப்படுத்தின அந்த அன்பின் ராஜ்யத்திற்குள்ள நம்மளை அழைத்து வந்தாராம். 1 தெசலோனிக்கேயர் 5:5, நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நானும் நீங்களும் இன்னைக்கு எப்படிதான் இருக்கோம், வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கும். வெளிச்சம்னா என்னதுன்னு சொன்ன, ஆதியில ஒரு டெஸ்டினேஷன் இருந்துச்சு. ஆதியில என்னதான் நமக்குள்ள வச்சிருந்தாரு, வெளிச்சம். அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்துச்சு ஆவின் கனிகள். ஆவின் கனிகள் எத்தனை, 9 கனிகள் அன்னைக்கு உங்களுக்குள்ள ஏற்கனவே இருந்துச்சு. இது இந்த மாம்சத்தின் கனிகள் எப்பதான் வந்துச்சு, பக்க வழியாய். அதான் சொன்ன, ஆழத்துக்குள் இருளில் ஆழத்துக்கு மேலதான் இருள். அப்போ ஆழத்துக்குள்ள உங்களுக்குள்ள எப்பவுமே என்னதான் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. ஆவின் கனி ஏற்கனவே ப்ரீடிஸ்டைனா, ஆனா மேல பாசி பட்டுச்சு. ஆழத்துக்கு மேலதான் இருள். இதை நாம நம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ என்கிட்ட கோபம் இருக்கு, என்கிட்ட நோய் இருக்கு, என்கிட்ட வியாதி இருக்கு. 13 எத்தனை இருக்கு மாம்சத்தின் கனி, 17. அத்தனை கனியை மேல இருக்குது இருக்குது இருக்குது. ஆண்டவரே எனக்கு ஆவின் கனியை தாங்க, ஆவின் கனியை தாங்க, இதை எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க. ஐயப்பா உனக்குள்ள நான் ஏற்கனவே வச்சுட்டேன். இது மாயை. இந்த மாயை விளக்கு. இந்த மாயை நம்ம விளக்கிட்டோம்னாவே நமக்குள்ள இருக்கிற கனியை செயல்படுத்துவோம். ஏன்னா நம்ம ஒளியின் பிள்ளைகள். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் ஒளியின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்களே, இரவுக்கு உள்ளானவர்கள் அல்லவே. இருளுக்கு உனக்கு எது சம்பந்தம்? எப்படி அப்புறம் உங்ககிட்ட மாம்சத்தின் கனி செயல்படும்? நான் செயல்படுதே, இதை எடுத்து போடுங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள இல்லைன்ட்டு. ஆனா என்னுடைய ஆழத்திற்குள் தேவனுடைய ஆவியானவர் ஏற்கனவே வைத்த சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் எனக்குள்ள இருக்குது. இதை நான் புரிஞ்சு கொண்ட நாள் முதல் அது எனக்குள் வேலை செய்யும். ஸோ நான் உங்களை எல்லாத்தையும் பிளஸ் பண்றேன். நீங்கள் ஒளியின் பிள்ளைகள். இருளுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமுமாயும் இருக்கிறீர்கள். எப்படியாச்சும் மனப்பாடம் பண்ணிருங்க. வீட்டுல வேணா ஃப்ரேம் போட்டு வேணாலும் இது பண்ணிருங்க. ஏன்னா நாங்களோ என்னது, உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு. சோ அந்த ஒளி சாதாரணமான ஒளி இல்ல. அந்த ஒளி எப்பேற்பட்ட ஒளி, ஆச்சரியமான ஒளி. அந்த ஆச்சரியமான ஒளி என்னை எதற்கு அழைத்தது, அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. இன்னைக்கு நம்ம புண்ணியத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறோமா?
கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அவருடைய புண்ணியங்களை அறிச்சிட்டு இருக்கிறோமா, இல்லை உன் வீட்டில் அந்த பேய் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இதை நான் எடுக்க வந்திருக்கிறேன், உனக்குள்ள பிசாசு இருக்குது, நான் அதை புடுங்க வந்திருக்கிறேன். இல்லை, நான் போனா அங்கே போயிடணும், அங்கே போனா போகணும், நான் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஸோ அவருடைய புண்ணியம் என்ன, அவர் எதற்காக இந்த பூமியில வந்தாரு, வெளிச்சமாக என்ன வந்தாரு, ஆதியில என்னோட டெஸ்டினேஷன் என்ன, ஆவின் கனி என்கிட்ட வெளியில கிடையாது, ஏற்கனவே உனக்குள்ள இருக்குதுப்பா, இது சும்மா மேல் பூச்சு, அந்த மேல் பூச்சை தொடச்சா போச்சு, மேக்கப் போச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அறிவிக்கும்படிக்குதான். we are called to love one another. அவர் சொல்றாரு, அந்த பலன் வரும் பொழுது அவர் சொல்றாரு, நான் என்னது முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் பலத்தோடு நீ என்ன பண்ணு, அவரை நேசி. அவரை நேசிக்கிறது போல உன் பிறனையும் நேசி. ஃபர்ஸ்ட் ஒன்ன நேசி, அப்புறம் நீ என்ன பண்ணு, பிறனை நேசி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை நேசிக்கிறோமா? நான் ஏன் பிறந்தேன், நான் என்னத்துக்கு இருக்கிறேன், போறேன், காலையில வேலைக்கு போறேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன், இப்படிதான் அது பண்ணிட்டே இருக்கோமே ஒழிய, நான் எதற்காக ஜெனிப்பிக்கப்பட்டேன், ஐ எம் ப்ரெஷியஸ் டு காட். எனக்கா கண்ணாடி பார்த்து சொல்லியிருக்கீங்களா, சார் நான் இப்படி அழகா இருக்கேன்ப்பா, சூப்பரா இருக்கு, தலை இப்படி அழகா இருக்கு, என் கண்ணு இப்படி அழகா இருக்கு சொல்லியிருக்கோமா? சொல்றது இல்லை. சார் நான் பாரு அப்போ அப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன், இல்லை என் கண்ணு அன்னைக்கு அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இப்படி இருக்கு, இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன் மொழிய. இன்னைக்கு நான் இந்த நிலையில நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன்னா, எஸ் ஐ தேங்க் டு காட்னு சொல்லி பழகுங்க. நான் அநேக தரம் சொல்றதுதான், குளிக்கும்போது காக்கா குளியல் போட்டு வராதீங்க. டச் யுவர் ஸ்கின், சே டு யுவர் ஸ்கின், சே டு யுவர் பாடி, இனி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த சரீரம் அவருடைய சாயலின் படியும் அவர் கையால அவரை போலவே உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால ஐ லவ் யூ. உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, குளிக்கும்போது சொல்லுங்க ஐ லவ் யூ. டச் பண்ணுங்க, உங்களுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் நீங்க தொடுங்க. இதனால நான் இந்த கையை வச்சு நான் அநேகரை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் என் கைக்குள்ள இருக்கிறாரு, அவருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை டச் பண்ணுங்க. இதெல்லாம் எக்ஸசைஸ், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இட் வில் பி டன். நான் இப்போ கொஞ்ச நாள் ஐ வாஸ் ரெடியூஸ், இப்போ நான் குண்டானோன்னே இல்லை இல்லை ஒரு மாதிரி இருந்துச்சு, அல்ல இல்லை 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 இப்போ நான் இப்படி இருக்கேன். இட் இஸ் நாட். இன்னைக்கு இதுல நான் சந்தோஷமா இருக்கேன், களி கூறுறேன். உடம்பு குறையுமா? குறையும். இட் கேன் பி டன் த்ரூ டேடி காட். ஸோ இப்போ இருக்கிறதுல நீங்க சந்தோஷப்படுங்க. ஐயோ இட் இஸ் நாட் ஃபிட்டட் அப்படின்னு என்ன பண்ணாதீங்க, உங்களையே நீங்களே தரம் தாழ்த்தி கொள்ளாதீர்கள். நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கீங்கன்னா அது தேவனுடைய இது. ஸோ அந்த ஸ்ட்ரென்த் நீங்க மாறணும்னு வரும் பொழுது உங்களுக்குள்ள சில செல்ஃப் கண்ட்ரோல்ஸை கொண்டு வரும். ஸோ அதனால உங்களை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஏன்னா நீங்க புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான, you are beloved ones to him. நீங்க அவருக்கு அப்படியே கண்ணுங்க, என் கண்ணு போல பாத்துக்கோங்கன்னு கல்யாணம் பண்ணி கட்டி கொடுக்கும்போது கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரிதான் நீங்க அவருக்கு கண்ணு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுறான்றார். So you are the beloved ones. அப்படிப்பட்டவர்களாக இந்த நாள்ல நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். இன்னொரு ஒளிபரப்புல சொல்லுது, நீங்கள் அவருடைய புதையல்கள், அவரை கண்டெடுத்த புதையல்களாக நீங்க இருக்கீங்க. மத்தேயு 5:14-16 நீங்க வாசிங்க. ஜீசஸே சொன்னாரு, வீட்டில் போய் பார்த்துக்கோங்க, நான் இப்போ ஜஸ்ட் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். மத்தேயு 5:14-16 சொல்லு, யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்க தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கீங்க. யூ கிவ் லைட் டு த ஆல். நீங்க என்ன பண்ணுவீங்க, அநேகருக்கு வெளிச்சத்தை தருவீங்க. அந்த வெளிச்சம் எப்பொழுதும் பிரகாசிக்கும். சோ பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் வந்தவர் இன்னைக்கு உங்களையும் இந்த பூமியில பிரகாசிக்கும்படி ஒரு ஒளியாத்தாக வச்சிருக்கிறாரு. ஸோ அதை புரிந்து கொண்டீங்கன்னா, எஸ் வி ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். சரி, இந்த லைட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன வேணும்? என்னுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையணும். அதான் அடிக்கடி பவுல் ஜெபம் பண்ணும்போது சொல்வாரு, உங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஸோ உங்கள் மனக்கண்கள், அது சங்கீதம் ஐ திங்க் 109 நினைக்கிறேன், 119, 105 சொல்லுது, உங்களுடைய வசனம் என் பாதைக்கு. ஸோ இது இன்னொரு நாள் பார்க்கலாம். ஆனா மனசுல நிப்பாட்டிக்கோங்க, தீபம் வேற
வெளிச்சம் வேற. ஸோ அந்த தீபமும் வெளிச்சத்தையும் புரிந்து கொண்டோம்னா அது வேற மாதிரி இருக்கும். ஸோ ஆதியாகமம் அப்போஸ்தலர் 13:47-48 வரையும் சொல்லுது, நான் புறஜாதிகளுக்கு வெளிச்சமாக அழைக்கப்பட்டிருக்கேன். ஸோ நீங்க இருக்கிற இடங்கள்ல நீங்க தான் என்னது வெளிச்சம். ஸோ நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வெளிச்சமாக இருக்கும்படிக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இரவு சென்று போயிற்று, ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்க. ஸோ ஒளியின் ஆயுதங்கள் என்ன? ஆவியின் கனிகள். அந்த 9 என்ன பண்ணிக்கோங்க, தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொள்ளுங்கன்னா இனிமேல தான் போட போறீங்கல்ல, இல்ல, அது உங்களுக்குள்ள இருக்குது. அதை எடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்களை அலங்கரித்து கொள்ளுங்கள். ஏற்கனவே ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் உள்ள இருக்குது, அந்த ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கிட்டா we will be look fine, அவ்வளவுதான். ஸோ உள்ளே இருக்கிற அந்த ஒளியின் ஆயுதங்களை எடுத்து தரித்து கொள்ளுங்கள். ஸோ கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆமென். உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எப்படி இருக்கிறாராம்? இந்த மகிமையின் நம்பிக்கையாக அவர் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். சோ வெளிச்சமாக அன்று வந்தவர், அந்த வெளிச்சமாக வந்து இந்த பூமியே மாற்றியவர். அந்த வெளிச்சம் எங்க போகல, வேற எங்கேயோ திருப்பி போகல. அந்த வெளிச்சத்தை நமக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு நம்மளை இந்த உலகத்திற்கு அரசாளும்படிக்கு, ஆச்சரியமான அந்த ஒளியின் இடத்துல நம்மளை அழைத்து கொண்டு புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மளை இந்த பூமியில ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருடைய சொந்த ஜனமுமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஸோ அந்த மகிமையின் நம்பிக்கையான இயேசு, அந்த ஒளி உங்களுக்குள் இருக்கிறார். ஸோ நானும் நீங்களும் அவரை போலவே செயல்படும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஸோ அவரை போலவே அன்பு செலுத்துவதற்கு. ஸோ அவர் பாவங்களை மாத்திரமல்ல, சாபங்களை மாத்திரமல்ல போக்க வரல, அவருடைய அந்த ஆதி திட்டத்தை, ஆதியிலிருந்து அந்த திட்டத்தை அவர் நிறைவேற்ற வந்தார். சகலரையும் அன்பு செய்ய, உலகத்தை நேசிக்க வந்தார். அப்பாவுடைய குணம் என்ன அப்படின்றத அறிவிக்க வந்தார். ஸோ அன்பை, புண்ணியங்கள் அவருடைய அன்பை அறிவிக்க சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே, நீங்கள் வெளிச்சமாய் எங்களுக்குள் வந்ததற்கும் இந்த உலகத்திற்கு வந்ததற்காகவும் நன்றியோடு ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் குடும்பமாய் ஆண்டவரே உம்மை தரிசிக்கவும் ஆண்டவரே, உமது நாமத்தை பிரகாசப்படுத்தவும் தகப்பனே, நீர் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுவதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நீரின் தந்த இந்த நல்ல தருணத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். வந்தவர்கள் அனைவரையும் ஆண்டவரே நீர் வல்லமையாய் ஆசீர்வதித்து தகப்பனே, அவர்களின் தேவைகளை நீர் வல்லமையாய் சந்தித்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் ஆண்டவரே உமது சத்தியத்தின் வார்த்தைகளை ஆண்டவரே சுமந்து செல்பவர்களாக ஆண்டவரே இவர்கள் திளைக்க செய்கிற கிருபைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் போகும் பாதைகள் வெளிச்சம், இவர்கள் நடக்கும் இடம் வெளிச்சம், இவர்கள் பேசும் வார்த்தைகள் வெளிச்சம், இவர்கள் சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே வெளிச்சங்களே பரவுவதற்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மேலும் மறவாது. God bless you all.